சோனுக்குருவி அவளோட குடும்பத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தா. அவளோட கணவர் சோமு ஒரு விவசாயி. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தோட்டம் இருந்துச்சு. சோமு அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டாரு. அந்த தோட்டத்தில் இருந்து கிடைக்கிற வருமானத்தில் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சோமு குருவிக்கு உடம்பு சரியில்லை. ஐயையோ, என்னங்க உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ காய்ச்சலா இருக்குது? என்னன்னு தெரியல சோனு. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ரொம்ப வலிக்குது. அப்படியாங்க? நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாங்க. இல்ல சோனு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனா என்னால தோட்டத்துக்கு போக முடியாது. நான் தோட்டத்துக்கு போகலன்னா அங்க எந்த வேலையுமே சரியாவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோமுக்குருவி கிளம்பி தோட்டத்துக்கு போயிருச்சு. உடம்பு சரியில்லாத நிலையிலும் தன் கணவர் தோட்டத்துக்கு போய் வேலை பார்க்கறத நினைச்ச சோனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டா. அச்சச்சோ, உடம்பு சரியில்லாத நிலையிலும் வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்களே. இந்த நேரத்துல இவங்க அதிகமா வேலை செஞ்சா இவங்களோட உடல்நிலை இன்னும் மோசமாயிருமே. நான் சொல்ல சொல்ல கேட்காம இவங்க வேலைக்கு போயிட்டாங்களே. நாளைக்கு எப்படியாவது இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சோனுக்குருவி யோசிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் சோமுக்குருவி சோனா கிட்ட இப்படி சொன்னாரு. சோனு, நான் இன்னைக்கு சீக்கிரமா தோட்டத்துக்கு போகணும். இன்னைக்கு தக்காளி பழங்களை பறிச்சு கடைகளுக்கு அனுப்பணும். அதனால நான் கண்டிப்பா தோட்டத்துக்கு போயே ஆகணும் சோனு. இல்லைங்க, நீங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு போக வேண்டாம். டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு சீக்கிரமா குணமாகும். ஆனா சோனு, நான் ரெஸ்ட் எடுத்தா நம்ம தோட்டத்தை யாரு பார்த்துப்பாங்க? எல்லா காய்கறிகளுமே நல்லா விளைஞ்சு இருக்குது. நம்ம அதை பத்திரமா அறுவடை பண்ணி கடைகளுக்கு அனுப்புனா தானே நம்மளால சம்பாதிக்க முடியும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தோட்டத்துக்கு போக வேண்டாம். உங்களுக்கு பதிலா நான் தோட்டத்துக்கு போய் அங்க உள்ள வேலைகளை பார்த்துக்கிறேன். நாளை எப்படி பார்த்துக்க முடியும் சோனு? நீ இதுவரைக்கும் தோட்டத்து வேலைகளை செஞ்சதே இல்லையே. பரவாயில்லைங்க, உங்களுக்காக அந்த வேலைகளை நான் கத்துக்கிறேன். சிட்டு, சிட்டு, என்னம்மா? சிட்டு, அம்மா தோட்டத்துக்கு போய் அங்க உள்ள வேலைகளெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ வீட்டில் இருந்த அப்பாவை பார்த்துக்கடா செல்லம். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி சிட்டு, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். தோட்டத்து வேலைகளை பார்த்துக்கிறதுக்காக சோனுக்குருவி வீட்டில இருந்து கிளம்பி தோட்டத்துக்கு போச்சு. அங்கே எல்லா பறவைகளும் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சோனு அவங்க கிட்ட போய் இப்படி சொன்னா. எல்லாரும் போய் முதல்ல தக்காளி பழங்களை பறிச்சு அதை மூட்டை கட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு கடைகளுக்கு நம்ம தக்காளி பழங்களை அனுப்பணும். சோனுக்குருவி இப்படி சொன்னதும் எல்லா பறவைகளும் போய் தக்காளி பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ புச்சி காக்கா சோனுக்குருவி கிட்ட வந்து இப்படி கேட்டா. சோனு அக்கா, சோமு ஐயா ஏன் இன்னைக்கு தோட்டத்துக்கு வரல? அதுவா புச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை. இனி கொஞ்ச நாளைக்கு நான் தான் தோட்டத்தை பார்த்துக்க போறேன். அப்படியா அக்கா? ஐயாவுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு. டாக்டர் அவரை ஓய்வெடுக்க சொல்லி இருக்காங்க. சரிக்கா, நான் போய் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சோனுக்குருவி கிட்ட பேசிக்கிட்டு போன புச்சு காக்கா கொஞ்சம் தள்ளி போய் இப்படி யோசிச்சா. இந்த தோட்டத்துல பல வகையான காய்கறிகளும் பழங்களும் இருக்குது. ஆனா ஒரு நாளும் இதை எடுத்துட்டு போக சோமு ஐயா அனுமதிச்சதே இல்ல. இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லாம வீட்ல இருக்காரு. இதனால அவரால ராத்திரி வந்து தோட்டத்தை காவல் காக்க முடியாது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை நைட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு புச்சு காக்கா யோசிச்சுது. சோனுக்குருவி தோட்டத்தில் இருந்த எல்லா வேலைகளையும் நல்லா கவனிச்சுக்கிட்டா. சாயங்காலம் ஆனதும் எல்லா பறவைகளுக்கும் அந்த நாளுக்குரிய சம்பளத்தை கொடுத்தா. எல்லா வேலை முடிஞ்சதும் சோனுக்குருவி கிளம்பி வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போய் தன் கணவர்கிட்ட தோட்டத்தில் நடந்த வேலைகளை பற்றி சோனுக்குருவி சொல்லுச்சு. சோனு,
இன்னைக்கு நீ நல்லா வேலை செஞ்சிருக்கிற. நாளைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு நான் சொல்றேன். சோனுக்குருவியை பாராட்டின சோமு அவளுக்கு நாளைக்கு என்னென்ன வேலைகள் தோட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அன்னைக்கு ராத்திரி சோனுக்குருவியோட வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தூங்குனாங்க. தோட்டத்தை காவல் காக்கிறதுக்கு யாருமே போகலை. இதை தெரிஞ்சுக்கிட்ட புச்சு காக்கா அன்னைக்கு ராத்திரி தோட்டத்துக்கு போனா. நான் நினைச்ச மாதிரியே தோட்டத்தை காவல் காக்க யாருமே வரல. இதுதான் சரியான நேரம். தோட்டத்துக்குள்ள போய் நிறைய காய்களை பறிச்சு வித்துற வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்ச புச்சு காக்கா தோட்டத்துக்குள்ள போய் கத்திரிக்காய் செடிகள் இருந்த எல்லா கத்திரிக்காய்களையும் பறிச்சுக்கிட்டா. அடுத்த நாள் காலையில தோட்டத்துக்கு போன எல்லா பறவைகளுக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயையோ, தோட்டத்துல இருந்த எந்த கத்திரிக்காய் செடியிலையும் காய்களே இல்லையே. தோட்டத்தில் இருந்த எல்லா கத்திரிக்காய்களும் திருடு போயிட்டு இருக்கிறத பார்த்த பறவைங்க தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் சோனுக்குருவி தோட்டத்துக்கு வந்துச்சு. எல்லாரும் வேலை செய்யாம பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சோனு அவங்க கிட்ட இப்படி கேட்டா, என்னாச்சு? ஏன் யாருமே வேலை செய்யாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குதே. ஆமா சோனு அக்கா, ஆனா என்னாச்சு மின்னு? தோட்டத்துல இருந்த எல்லா கத்திரிக்காய்களும் திருடு போயிருச்சு. என்னது, திருடு போயிருச்சா? ஆமா சோனு அக்கா. யாரோ எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எல்லா பறவைகளும் சோனுக்குருவி கிட்ட சொன்னாங்க. புஜ்ஜு காக்கா எதுவுமே தெரியாத மாதிரி அங்க நின்றுக்கிட்டு இருந்தா. இதை கேட்ட சோனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. இதுவரை அவங்க தோட்டத்துல எந்த காய்கறியுமே திருட்டு போனதில்லை. யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க? எங்களுக்கு தெரியல சோனு அக்கா. சரி சரி, எல்லாரும் போய் தோட்டத்து வேலைய பாருங்க. எல்லாரையும் தோட்டத்து வேலையை பார்க்க சொன்ன சோனு யார் இந்த திருட்டு வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு சாயங்காலம் சோனுக்குருவி வீட்டுக்கு போய் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்த சோனுக்குருவி கிட்ட வந்து கேட்டாரு, என்னாச்சு சோனு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னங்க, நம்ம தோட்டத்துல தினமும் காய்கறிகள் திருடு போகுது. யாரோ வந்து எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. என்னது, காய்கறிகள் திருடு போகுதா? இதுவரைக்கும் நம்ம தோட்டத்துல காய்கறிகள் திருடு போனதே இல்லையே. கவலைப்படாத சோனு, யாரு காய்கறிகளை திருடுறாங்கன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம். எப்படிங்க கண்டுபிடிக்க போறீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சோனு. சோமுக்குருவி தன்னுடைய யோசனைய சோனா கிட்ட சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி 2 பறவைகளும் அவங்களோட தோட்டத்துக்கு போனாங்க. தோட்டத்தில் எல்லா செடிகளுக்கு பக்கத்துலையும் திருடனை பிடிக்கிறதுக்காக பொறி வச்சாங்க. எல்லா பொறிகளையும் செடிகளுக்கு பக்கத்தில் மறைச்சு வச்ச சோமுக்குருவியும் சோனா குருவியும் ஒரு இடத்துல மறைஞ்சு இருந்து திருடனுக்காக காத்திருந்தாங்க. இது எதுவுமே தெரியாத ஜக்கு காக்கா வழக்கம் போல காய்கறிகளை திருடுவதற்காக தோட்டத்துக்குள்ள வந்தா. நாம நினைச்ச மாதிரியே இன்னைக்கும் யாருமே தோட்டத்தை காவல் காக்க வரல. சரி, இன்னைக்கும் நம்மளுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே புச்சு காக்கா காய்கறிகளை பறிக்க செடிக்கிட்ட போனான். செடிக்கிட்ட மறைச்சு வச்சிருந்த அந்த பொரியில புச்சு காக்கா மாட்டிக்கிச்சு. புச்சு காக்காவோட காலு அந்த பொரியில வசமா மாட்டிக்கிச்சு. அவளோட காலை அதுல இருந்து எடுக்கவே முடியல. இதனால வலி தாங்க முடியாத புச்சு காக்கா கத்த ஆரம்பிச்சா. ஐயோ, என்னோட கால் இதுல மாட்டிக்கிச்சு. என்னால இதுல இருந்து எடுக்கவே முடியலையே. எனக்கு காலவே ரொம்ப வலிக்குது. ஐயோ. புச்சு காக்காவோட சத்தம் கேட்ட சோமுக்குருவியும் சோனுக்குருவியும் அங்க வந்தாங்க. புச்சு காக்கா தான் திருடன்னு கண்டுபிடிச்ச சோமுக்குருவியும் சோனுக்குருவியும் புச்சு காக்காவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்க. தோட்டத்துல காய்கறிகளை திருடுனதுனால புச்சு காக்கா இப்போ ஜெயில இருக்குது. இப்போ சோனுக்குருவியோட தோட்டத்துல எந்த காய்கறிகளுமே திருடு போறது இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
சோமுக்குருவியோட உடல்நிலை சரியாச்சு. இப்போ சோமுக்குருவி வழக்கம் போல தோட்டத்துக்கு வேலைக்கு போறாரு. இப்போ சோனா குருவி அவ குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கா.